வணக்கம் டாப்பில் வந்து நம்ம வந்து இது செகண்ட் பார்ட்டு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து பேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா மீனை போடலன்னு பார்த்தீங்கன்னா, மீனை வந்து அடுத்த வீடியோ போடுறேன். சாரி, பேர்ட்ஸை பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் ஊரை கிளம்புறேன். சீக்கிரம் வீடியோவை போட்டு கிளம்பிடுவேன். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புறா காமிக்க போகிறோம். புறாவெல்லாம் திறந்து விட்ருக்கோம். வாங்க, இது என்ன புறான்னு கேட்டிங்கன்னா ஃபேன்டெயிலு ஃபேன்சி தான் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். பாருங்க, பாருங்க எப்படி மேய்ஞ்சுக்கு இருக்குன்னு. நல்லா மேய்ச்சல் புறா தான் இது. நல்லா மேய்தா. இது எல்லாமே நம்மகிட்ட வந்தது தான். நம்ம ஹோம் ப்ரீட் தான், ஓன் ப்ரீட். வந்து பாருங்க, இல்லைங்க எங்கள் அக்கா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. தாய் காமிங்க. பாருங்க, இதுதான் கூண்டு. நாங்கள் 2 கூண்டில் வச்சுருக்கோம். பாருங்க, இது வந்து இது சிமெண்ட்டு கூண்டு, இது வந்து நெட்டு கூண்டு. பாருங்க, இது வந்து நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு திறந்து விட்டா போதும், அது சாப்பிட்டு கிடக்கும். இதெல்லாம் நெட்டு போட்டு வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல ஓட்டை இருக்கதான் செய்யும். புறா வந்து பார்க்கல ஓட்டையெல்லாம், அதனால வரக்காது. நீங்கள் நம்ம பயப்படவே வேணாம். எல்லாம் நம்ம புறா தான், பறந்தாலும் வந்துடும் நம்ம வீட்டுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி மேய்ச்சிட்டு இருக்குன்னு பாருங்க. கோயன்ட்டு மேய்தா. வாங்க அப்படியே உங்களுக்கு வந்து லவ் பேர்ட்ஸை காமிக்கிறேன். இது வந்து புறா. இன்னும் உள்ள நிறையா குஞ்சுங்க இருக்குது. அது எல்லாத்தையும் காமிக்கிறேன். டேபிளில் வந்து நம்ம வந்து சொன்ன மாரி இந்தியா இது ஐயோ லவ் பேர்ட்ஸை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க, ஸ்டார்டிங்லேயே சத்தம் இருக்குது, அதை வந்து கண்டுக்காதீங்க. அப்படிதான் சத்தம் போடும். தீனி கொடுக்குறதுக்காண்டி வரவும் நினச்சிட்டு போகிறத வாய் வேறு உலகத்துக்கு. வாங்க காமிக்கிறேன். குனிதாக இருக்கும், பயந்துடாதீங்க. எங்கள் கலெக்ஷனை காமிக்கிறேன். நாங்கள் கேமராமேன் பாருங்க, இப்படி கோயன்னு இருக்கா. இதெல்லாம் சாதா லவ் பேர்ட்ஸ் தான். மேலே தான் நம்ம பையன் ஆஃப்ரிக்கன் இருக்கான். பாருங்க, ஒரு பையன் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான். அங்கே பாருங்க, ஒரு லவ் பேர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு போடாமல் நிற்கிது, ஓடுது பாருங்க. ஆம்பளை லவ் பேர்ட்ஸா பொம்பளை லவ் பேர்ட்ஸா தெரியல. வாங்க இங்கே பாருங்க, ஒரு குட்டி பையன் நிற்கிறான், குட்டி குஞ்சம். வாங்க மேலே ஆஃப்ரிக்கனை காமிக்கிறேன், பயந்துடாதீங்க. பாருங்க, ஆஃப்ரிக்கன் கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரு 30-40 இருக்கும். எல்லாமே பானைக்குள்ளே போயிருதுங்க. மனமான ஒரு கேப்சராக எடுக்க முடியல. ஒரே ஒரு எல்லோ இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆஃப்ரிக்கனில் வந்து உள்ள பானையில் இருக்கிற காமிக்க முடியாது. காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். பாருங்க, உள்ள தெரியான்னு தெரில. பாருங்க, பானைக்குள்ளே தான் காமிக்கிறேன். இப்போ பானைக்குள்ளே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, எப்படி கத்திக்கிட்டு ஓடிக்கின்னு இருக்குது பாருங்க. இதில் வந்து கிராஸ் ப்ரீட் ஆகிருக்குங்க. எப்பயுமே என்ன தெரியுமா வரும், க்ரீனும் மூஞ்சியில் வந்து ரெட் கலர் வரும். இந்தாட்டி பாருங்க, க்ரீனும் மூஞ்சியில் வந்து ஒயிட்டு வந்துருக்கு. ஒயிட்லேயும் எல்லோ கலந்துருக்கு பாருங்க எல்லாத்துக்கும். பாருங்க, இந்த இருக்குது பாருங்க, இந்த வரையான் பாருங்க. இதில் வந்து நம்ம ஒரு இது மட்டும் டேர்ம்டு, இப்போ எல்லாமே வைல்டு. அது வந்து சிக்கில் எடுத்தோம், எல்லாமே இதை போட்டு ஒத்துதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே உள்ளே விட்டுட்டோம். இப்போ வந்து வைல்டு ஆயிடுச்சு போல். அது எந்த இதுன்னு தெரில, க்ரீன் கலரு உள்ளே மாட்டிச்சு, தனியாக வச்சு செய்கிறாங்க போல். உள்ள பாருங்க லவ் பேர்ட்ஸை. இங்கே பாருங்க எப்படி நிற்கிறாங்கன்னு. இது பெரிய குண்டுங்க, எவ்வளோ பெரிய குண்டுன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய குண்டுன்னு பாருங்க. கெட்ட சைஸில் இருக்குது. இந்த கூண்டு மேலே அவ்வளோ பெரிய கூண்டை வச்சுக்கின்னு மனமான ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு நிற்கேன். இப்போ நம்ம புறாவை திறந்து விட்ருக்கோம்ல, இப்போ வாங்க உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். புறாவை திறந்து விட்ட இடத்துல
புறா எதுக்கு தெரியுமா புறா பறக்குது? எங்கள் வீட்டிலேருந்து பறந்து ஓடி போயிடுது. திடீர்னு பூனை வந்துடுது. இந்த வீட்டிலேருந்து இந்த தெரியும் துணியெல்லாம் காயப்பட்டிருக்காங்க பாருங்க. அதனால தான் புறா பறக்குது, இல்லைன்னா பறக்காது. வாங்க உங்களுக்கு காண்கிறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன காமிக்கலாம்னா மீனை காமிச்சிடலாம். உங்களுக்கு கோபமாக இருக்கும் என் மேலே. மீனை காமிச்சிடுறேன். நான் வாட்டர் பிளான்ட்டை போட்டு மீனை காமிக்கலைன்னா அப்படி மீனை காமிச்சிடுறேன் மனமா. சரி, இப்போ குறுக்க போனது எங்கள் அக்கா தான், கிறுக்கச்சி. இல்லைங்க, சரி வைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் நான் மீனை பற்றி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னா கொஞ்சமாக தான் இருக்கு எங்கிட்ட. ரெண்டா பாம்புன்னு சொல்லிட்டு 30-40 இருக்குன்னா அப்படியே இருக்குது. எல்லா பாம்புலையும் 100-105 இருக்கும். அம்பட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீனை காமிக்கிறேன். போயிட்டு வரேன் கொடூரமாக.